இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதா நாங்க வீணா பழி போடல. அவங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த நகையெல்லாம் போலியா இருந்துச்சு. அதுக்கு அவங்க தானே பொறுப்பை ஏத்துக்கணும். டேய், அவ இந்த கோயிலுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கா, இந்த ஊருக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கா. அப்படிப்பட்டவ எனக்கு துரோகம் செய்வாளா? நிரபராதி. அவளை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டீங்களே. இல்லாத்தா, நாங்க உட்கார வைக்கல. நகை ஆசாரி தான் இதெல்லாம் போலி நகைன்னு சொன்னாரு. அவங்க தான் நான் தப்பு செய்யல, இருந்தாலும் அதுக்கு பொறுப்பேத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போறேன்னு போயிட்டாங்க. எங்களை என்ன பண்ண சொல்றாத்தா? நகை ஆசாரிய திரும்ப வர சொல்லி நகைங்களை சோதனை போட சொல்லுங்க. அப்ப எல்லா உண்மையும் வெளியில வரும். அப்படியா அத்தா? அப்ப உடனே ஆசாரிய வர சொல்லி நகையை சோதனை போட சொல்றோம். சீக்கிரம் சோதனை போடுங்கடா. என் பக்தா அங்க உள்ள இருக்கிறா. அவ சீக்கிரம் வெளியில வரணும்டா. சீக்கிரம் வெளியில வரணும். அத்தா பாத்து 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 மெது பிடிங்கப்பா. ஓம் சக்தி. என்ன போன் பண்ணி வர சொன்னீங்க? பூசாரி, அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வாங்க. சரிங்க. இந்த நகைகளை கொஞ்சம் சோதனை போடுங்க. இந்த நகையெல்லாம் தான் முன்னாடியே சோதனை போட்டு போலி நகைங்கன்னு சொல்லிட்டேனே. அப்புறம் எதுக்கு திரும்ப சோதனை போட சொல்றீங்க? பூசாரி மேல சாமி வந்து நகையை சோதனை போட சொல்லிச்சு, அதனாலதான் போட சொல்றோம். இல்லைன்னா சாமி குத்த ஆயிராதா? செக் பண்ணு கொஞ்சம். சரி, நான் திரும்ப செக் பண்றேன். ஆச்சாரி, நல்லா சோதனை போட்டு பாருங்க. முன்ன போலி நகைங்கன்னு சொன்னீங்க, இப்போ ஒரிஜினல் நகைங்கன்னு சொல்றீங்க. இதுல எதை நாங்க நம்புறது? உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க வேணா வேற ஆசாரியை கூட்டிட்டு வந்து செக் பண்ணிக்கங்க. அவரும் இதை ஒரிஜினல் தான் சொல்லுவாரு. இங்க இருக்கிறது ஒரிஜினல் நகைங்கன்னா அப்போ வீட்டுல இருக்கிறது போலி நகைங்களா? அப்படின்னா பொம்பளை வேஷத்துல வந்து நகையை மாத்திட்டாங்களா? வெளியே தெரிஞ்சா தர்ம அடி விழுமே. நாம சைலண்டா இருந்துட வேண்டியதுதான். ஐயோ, இவன் வேற சந்தேகமா நம்மளை பாக்குறானே. ஐயா, நீங்க சரியா செக் பண்ணி பார்த்திருக்க மாட்டீங்க, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. என்னையும் அறியாம ஏதோ தவறு நடந்து போச்சு. எல்லாரும் என்ன மன்னிக்கணும். அப்ப நான் வரேன். இந்த ஆசாரி பண்ண தவறால சாமுண்டீஸ்வரி அம்மாவை நம்ம தப்பா நினைச்சிட்டோம். அவங்க முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு தெரியல. ஆமாப்பா. வாங்கப்பா, ஸ்டேஷனுக்கு போய் பார்த்து அவங்களை கூட்டி வந்துருவோம். வாங்க போலாம். வாயா. இந்த பொம்பளை விஷயத்தால நாம எவ்வளவு சீரழிச்சு போயிட்டோம். இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சாலும் அசிங்கம், மாமன் சிவனாண்டிக்கு தெரிஞ்சாலும் அசிங்கம். வேற வழி இல்ல, கொஞ்சம் மேனேஜ் பண்ணி சமாளிக்க வேண்டியதுதான். எல்லாம் சரி மவனே. வீட்ல இருந்த ஒரிஜினல் நகைங்க அங்க போயிட்டு எப்படி டூப்ளிகேட் நகைங்க இங்க வந்துச்சு? ஆஹா, சந்தேகம் ஜாஸ்தி ஆகுதே. சித்தி, எனக்கு என்னமோ அந்த டிரைவர் பையன் மேலதான் சந்தேகமா இருக்கு. அவன் தான் ஏதாவது தில்லாலங்கடி வேலை செஞ்சு இந்த நகையை மாத்திருப்பான். நாம பண்ணத அந்த டிரைவர் பையன் மேல பழிய போட்டு தப்பிச்சுக்க வேண்டியதுதான்.
ஆமா காளியம்மா, இது அந்த டிரைவர் பையன் வேலையா தான் இருக்கணும். 1000 தான் இருந்தாலும் அந்த சாமுண்டி சூர்யா அவனுக்கு அத்தை தானே. அவளை காப்பாத்துறதுக்காகத்தான் அவன் இந்த மாதிரி வேலை செஞ்சிருக்கணும். அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. ஒரிஜினல் நகைங்க இங்க இருக்குன்றது அவனுக்கு எப்படி தெரியும்? ஏதோ தப்பா இருக்கு. அலிமா, அவன் தான் சூப்பர் மேன் ஆச்சே. எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு வந்து தூக்கிட்டு போயிருக்கான். இப்ப மட்டும் நம்ம உண்மையை சொன்னோம், 2 பேரும் சேர்ந்து அடிச்சே கொன்றுவாங்க. எதுவும் தெரியாத மாதிரி வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்துட வேண்டியதுதான். வேற வழி இல்ல. அப்போ ஆசாரி முதல்ல தப்பா சோதனை போட்டாரா? அப்படிதான் இருக்கணும். எப்படியோ சாமுண்டீஸ்வரி அம்மா மேல தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதான் மன்னிப்பு கேட்டு கூட்டு போலான்னு வந்தோம். என்ன இவங்க எப்படி பேசுறாங்க? ஒரிஜினல் நகை எடுத்துட்டு போலி நகையை வச்சதே நான் தான். கோவில்ல முதல்ல டூப்ளிகேட் நகை இருந்தது, இப்ப எப்படி ஒரிஜினல் நகையா மாறுச்சு? எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கே. ஒருவேளை அந்த டிரைவர் பையதான் இதுல விளையாடி இருக்கானோ? அம்மா, எங்களை மன்னிச்சிருங்கம்மா. உங்க மேல தெரியாம சந்தேகப்பட்டுட்டோம்மா. இப்ப உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்மா. நீங்க நடந்ததெல்லாம் மறந்துட்டு எங்களோட கோவிலுக்கு வரணும்மா. இப்பவாவது என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். இனிமே இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு யார் மேலயும் பழிய போடாதீங்க. அதனால பிரச்சனைங்க தான் அதிகமாகும். இப்ப நாங்க உணர்ந்துட்டோமா, இனிமே இப்படி தப்பு பண்ண மாட்டோம். நீங்க எதையும் மனசுல வச்சுக்காம எங்களோட வரணுமா. முதல்ல கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க, அப்பதான் ஈஸ்வரியை கூட்டிட்டு போக முடியும். இதோ இப்பவே வாபஸ் வாங்கிக்கிறோம் சார். சாமுண்டீஸ்வரி அம்மா மேல இருக்கிற கம்ப்ளைண்ட்டை நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம். நீங்க இவங்களை ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே, ஊர் மக்களே வாபஸ் வாங்குறேன்னு சொல்றப்ப எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். ஊர் மக்கள் சார்பா நீங்க யாராவது ஒருத்தர் இதுல கையெழுத்து போடலாம். கொடுங்க. நாங்க மேடம், நீங்களும் ஒரு சைன் பண்ணுங்க. நீங்க போலாம் மேடம். வாங்கம்மா போலாம். அங்க கோயில்ல உங்களுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க, வரோம் சார். வரேன் இன்ஸ்பெக்டர். சரிங்க சார், வாங்க போலாம். இங்க நடக்கிற எல்லாமே ஒரே குழப்பமா இருக்கே. கோயில் முதல் மரியாதை ஏன் புருஷனுக்கு வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா இப்ப இவ வெளியில வந்துட்டாளே. வழக்கம் போல இவளுக்கு தானே கிடைக்கும். என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. சரி, முதல்ல போய் கோவில்ல பாப்போம்.